ஸ்ரீவர்மா நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் டாக்டர் ரேவதி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற தலைப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்நாக்ஸ், ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் பற்றி இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதாவது குழந்தைங்களுக்கு பொதுவாகவே ஸ்கூல் கோயிங் சில்ட்ரன்ஸ்க்கு ஹெல்த்தியான சிற்றுண்டி வகைகள் என்னென்ன கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அதே மாதிரி என்ன கொடுக்கக்கூடாது அப்படின்றதையும் பார்க்கலாம். பொதுவாக ஒரு வயசுக்கு மேலே குழந்தைங்களுக்கு வந்துட்டு 5 வேளை திட உணவு கொடுப்போம். அதில் 3 வேளை உணவு, காலை, மதியம், இரவு 2 வேளை ஸ்நாக்ஸ் கொடுப்போம். இந்த ஸ்நாக்ஸ் இப்போ இருக்க ஜெனரேஷனில் பெரும்பாலும் நிறைய பேக்கரி ஃபுட்ஸு, ஜங்க் ஃபுட்ஸு இந்த மாதிரி பேரண்ட்ஸ் நிறையா கொடுக்குறாங்க. அதனால குழந்தைங்களோட ஆரோக்கியம் கெடுறதுக்கு நிறையா வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ஹெல்த்தியான ஆப்ஷனில் எப்படி கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்குன்னு சில க்ரைட்டீரியா இருக்குது. குழந்தைங்களுக்கு கவர் பண்ணுற மாதிரி அந்த டேஸ்ட் அண்ட் டெக்ஸ்சர் கரெக்டாக இருக்கணும். அதே மாதிரி அது கன்வீனியண்ட்டாகவும் இருக்கணும், அதே மாதிரி போர்ட்டபிலிட்டியாகவும் இருக்கணும். இப்போ டக்குன்னு ஒரு ஸ்நாக்ஸ் வேணும்னா அதுக்கு நிறைய நேரம் எடுத்துக்கக்கூடாது. ஒரு 5 மினிட்ஸ் ஈஸி ப்ரிப்பரேஷனாக இருக்கணும். அதே மாதிரி ஹெல்த்தியாகவும் இருக்கணும். அதே மாதிரி அது பேலன்ஸ்டாகவும் இருக்கணும். நிறைய மைக்ரோ நியூட்ரியன்ஸ் நிறைஞ்ச சத்துள்ள ஸ்நாக்ஸாகவும் இருக்கணும். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் ஆரோக்கியமும் ஆன்மீகமும். சில்ட்ரனுக்கு என்ன மாதிரியான ஸ்நாக் கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்ல ப்ரோட்டீன் ரிச் ஃபுட்டாகவும் இருக்கணும். அதே மாதிரி அவங்களுக்கு பசிக்காத மாதிரி, அதிகமாக பசி வராத மாதிரி, அடுத்து பசி வராத மாதிரி கார்போஹைட்ரேட்டாகவும் இருக்கணும். அதே மாதிரி அதில் ஃபைபரும் நிறையா நிறைஞ்சிருக்கணும். இந்த மாதிரியான ஸ்நாக் எப்படி கொடுக்கறது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு அதில் ஆப்ஷனலாக நம்ம ஃப்ரூட்ஸ் கொடுக்கலாம். ஃப்ரூட் சாலட்ஸ் மாதிரி ஃப்ரூட்ஸை சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு அதை கொடுத்து விடலாம். அப்படி இல்லைன்னா நல்லாவே நட்ஸ் வகைகள் கொடுத்து விடலாம். நட்ஸ் வகைகள்னு சொல்லும்போது பாதாம், முந்திரி, அதே மாதிரி உலர்ந்த திராட்சைகள் இதெல்லாம் கொடுக்கும்போது அவங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட டைஜஷன் நல்லாவே இம்ப்ரூவ் ஆகி கான்ஸ்டிபேஷன் பிரச்சனை இல்லாமல் இருக்கும். இந்த நம்மளோட குழந்தைங்களை பொறுத்த வரைக்கும் வயிற்று பகுதி ரொம்பவே இம்பார்ட்டண்ட் ஒன்று. நிறைய இப்போ இருக்க காலகட்டத்தில் நேச்சுரலான இனிப்பு வகைகள் இல்லாமையும் அதே மாதிரி நிறைய கலரிங் ஏஜென்ட்ஸ் ஆட் பண்ணியும் கொடுக்குறாங்க. ஸோ ஆடட் சுகர் நிறையாவே இருக்குது. அந்த மாதிரி இல்லாமல் நம்ம வீட்டில் செய்கிற ப்ரோட்டீன் பால்ஸ் கொடுத்து விடலாம். ஃபார் எக்ஸாம்பிள் வெள்ளை பாகில் நம்ம வேர்க்கடலையை நல்ல பால்ஸ் மாதிரி உருட்டி அதை ஒரு ஸ்நாக்காக கொடுத்து விடலாம். அப்படி இல்லை அப்படின்னா நல்ல வேக வைத்த பயறு வகைகள், ஒரு சிறு பயிராகட்டும், பச்சை பயிராகட்டும், இல்லாட்டி போனால் சுண்டல் வகைகளாகட்டும், இல்லை பட்டாணி வகைகளாகட்டும், இதை நல்லா வேக வச்சு கொடுத்து விடலாம். அது கூட வேணும்னா கலர்ஃபுல்லாக இருக்கிறதுக்கு கேரட் துருவி போட்டு கொடுத்து விடலாம். இந்த மாதிரி ப்ரோட்டீன் பால்ஸு, அதே மாதிரி சுண்டல் கொடுத்து விடலாம். எதை அவாய்ட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம நிறையாவே இப்போ இந்த பிஸ்கட் ஐட்டம்ஸு, அதே மாதிரி கேக்கு, பன் ஐட்டம்ஸு, பேக்கரி ஐட்டம்ஸ் இதை நிறைய அவாய்ட் பண்ணணும். இதில் அதிகமாக ஆடட் சுகர் நிறையா இருக்குது. அதே மாதிரி கார்பனேட்டட் ட்ரிங்க்ஸை நம்ம பெரும்பாலும் அவாய்ட் பண்ணணும். இந்த வெயில் காலத்தில் கார்பனேட்டட் ட்ரிங்க்ஸுக்கு பதிலாக இளநீர், மோர் வகைகள், இல்லைன்னா இயற்கையான பழச்சாறு, ஃப்ரெஷ் ஜூஸஸாக கொடுத்து விடலாம். இந்த சீசனுக்கு தகுந்த மாதிரி பொமக்ரானேட் ஜூஸ், மாதுளை பழச்சாறு, இல்லாட்டி போனால் வாட்டர் மிலன் ஜூஸ் இந்த மாதிரி கொடுத்து விடலாம். எதை மிதமாக கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாலும் பால் சேர்ந்த பொருட்களை மிதமாக கொடுக்கணும். அதிகமாக நம்ம பால் கொடுக்கறதுனால என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது மந்தத்தன்மையை உருவாக்கும். அடுத்து மில்லட்ஸ் வகைகள், சீரியல்ஸ் வகைகளையும் நம்ம மிதமாக கொடுக்கணும். ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னா மில்லட்ஸ் அண்ட் சீரியல்ஸ் வகைகளை பொறுத்த வரைக்கும் இதை எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்ல முளை கட்டி நாளே ஊற வச்சு அதை நல்லா அரைச்சி பவுடர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதை ஒரு கொலக்கட்டையாவோ இல்லை பிட்டாவோ செஞ்சு கொடுக்கலாம். இந்த மாதிரி இல்லாமல் நீங்கள் டைரெக்டாகவே வாங்கி அதை பர்ச்சேஸ் பண்ணி ஒரு மில்லட்டோ, ஒரு கேழ்வரகோ, ஒரு ராகியோ வாங்கி பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு இந்த டைஜஷன் கெப்பாசிட்டி ரெடியூஸ் ஆகும். டைஜஷன் அது ஆகிறதுக்கும் ரொம்ப லேட் ஆகும். அடுத்து எது நம்ம மிதமாக கொடுக்கணும், எதை அவாய்ட் பண்ணணும்னு பார்த்தோம். எதை அதிகமாக கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நேச்சுரலாகவே கிடைக்கக்கூடிய ஃப்ரூட்ஸ் ஆகட்டும், வெஜிடபிள்ஸ் ஆகட்டும், இதை சாலட்ஸ் பண்ணி கொடுக்கலாம். அதே மாதிரி வேர்க்கடலை நிறையா கொடுக்கலாம். ப்ரோட்டீன் ரிச் ஃபுட்ஸ் நிறையா கொடுக்கலாம். அதே மாதிரி ஃபைபர் ரிச் ஃப்ரூட்ஸ் நிறையாவே கொடுக்கலாம். சாத்துக்குடி போன்ற பழ வகைகள், இல்லை கமலா ஆரஞ்சு போன்ற பழ வகைகள், இதை நிறையா கொடுத்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு தேவையான மைக்ரோ அண்ட் மேக்ரோ நியூட்ரியன்ஸ் உடம்புல நல்லா கிடச்சி அவங்களோட ஆரோக்கியத்தை மேம்படுத்தும். அதே மாதிரி அவங்களோட வளர்ச்சியையும் இது அதிகப்படுத்தும். இப்போ நம்மளோட மருத்துவத்தோட அடிப்படையில் பார்க்கும்போது என்ன அப்படின்னா இந்த மாதிரி சிற்றுண்டி வகைகளை நீங்கள் பேக்கரி ஐட்டமாவோ இல்லைன்னா வீட்டில் செய்கிற ஐட்டம் இல்லாமல் கடையில் வாங்கி கொடுக்குற ஐட்டமாவோ கொடுக்கும்போது என்ன ஆகும்னா நம்ம சிறு குழந்தைகளுக்கு உடம்புல கபம் அதிகப்படும். இந்த கபம் அதிகப்படுறதுனால என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு உடலில் கபம் அதிகமாகும். அதே மாதிரி அவங்களுக்கு உடல் எடை அதிகமாகும். அடுத்து அவங்களோட எதிர்ப்பு சக்தி திறனும் குறையும். ஸோ
வந்து நேச்சுரலாகவே இம்யூனிட்டி பவர் இன்க்ரீஸ் பண்ணணும்னா நேச்சுரலாக வீட்டில் தயார் பண்ணுற ஃபுட்டு, தயாரித்து கொடுக்குற ஃபுட்டு தான் வந்து நம்ம வந்து குழந்தைங்களுக்கு கொடுத்து விடணும். இந்த மாதிரியான ஹெல்த்தி ஸ்நாக்ஸ், சிற்றுண்டி வகைகளை வந்து நம்ம குழந்தைகளுக்கு கொடுக்கும்போது குழந்தையோட உடல் வளர்ச்சி ப்ளஸ் மூளை வளர்ச்சி ரெண்டுமே திடமாகவும் ஆரோக்கியமானதாகவும் இருக்கும். ஆயுர்வேதம் ஒரு பொக்கிஷம், நம் ஆயுள் நீட்டக்கும் அற்புதம். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் அறுவை சிகிச்சையில்லா குணம், இது ஆயுட்கால நிவாரணம். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் அனைத்து நோய்களுக்குமான குணம், அழகு தரும் மூலிகைகள், ஆரோக்கியம் தரும் மருத்துவர்கள். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ், ஆரோக்கியமும் ஆன்மீகமும். ஸ்ரீ வர்மா ஆயுர்வேதா மருத்துவமனையின் வெல்னஸ் குருஜி அவர்களை மார்ச் மாதம் 3ஆம் வாரம் 16ஆம் தேதி திங்கட்கிழமை காலை 7 மணி முதல் இரவு 9 மணி வரை கோடம்பாக்கத்திலும், 17ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை காலை 6 மணி முதல் மதியம் 2 மணி வரை திருவள்ளூரிலும், 18ஆம் தேதி புதன்கிழமை காலை 10 மணி முதல் மாலை 4 மணி வரை மதுரை மினி கேம்பிலும், 19ஆம் தேதி வியாழக்கிழமை காலை 7 மணி முதல் மாலை 4 மணி வரை நாகர்கோவிலிலும், 20ஆம் தேதி வெள்ளிக்கிழமை காலை 7 மணி முதல் மாலை 4 மணி வரை திருநெல்வேலியிலும், 21ஆம் தேதி சனிக்கிழமை காலை 6 மணி முதல் மாலை 6 மணி வரை மதுரையிலும், 22ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை 6 மணி முதல் மாலை 5 மணி வரை திருச்சியிலும் சந்தித்து மருத்துவ ஆலோசனை மற்றும் ஆசி பெற தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் 9500946634. ஆச்சாரியா டாக்டர் ஸ்ரீ வர்மா அவர்களிடமும் வெல்னஸ் குருஜி அவர்களிடமும் நேரடியாக பயிற்சியும் ஆசியும் பெற்ற டாக்டர் ஹேமலா திருவள்ளூர், டாக்டர் அனீஷ் ஃபாத்திமா அம்பத்தூர், டாக்டர் சூர்யா கோடம்பாக்கம், டாக்டர் ஜெயரூபா மணப்பாக்கம், டாக்டர் மேகலா வேளச்சேரி, டாக்டர் ஜெயகாந்தன் பாண்டிச்சேரி, டாக்டர் ரிஸ்வானா திருவண்ணாமலை, டாக்டர் சரஸ்வதி சேலம், டாக்டர் மேரி கல்சா திருச்சி, டாக்டர் அபினாஷா தஞ்சாவூர், டாக்டர் அபினா முபிஷா மதுரை, டாக்டர் ஜெபஷின் நாகர்கோவில், டாக்டர் மாலதி கோயம்புத்தூர், டாக்டர் கிருத்திகா ஹோசூர், டாக்டர் குணா அப்சரா பெங்களூர், டாக்டர் நவநீத் ஹைதராபாத், டாக்டர் சித்தநாத் மும்பை. பட்டப்படிப்பு மற்றும் பட்ட மேற்படிப்பு முடித்த மருத்துவர்களை சந்தித்து சிகிச்சை பெறலாம். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் Vajicare, his wellness for her happiness.